வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. இன்றைய சிறுகதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் பூ மணி அவர்கள் எழுதிய சிறுகதை ரீதி. அந்தப்படியே முடிவாயிற்று. 3 பேரும் ஓடமரத்து நிழலில் போய் உருண்டார்கள். தொரட்டிக்கம்பு மரக்கொப்பை கவ்வி ஏலட்டம் போட்டது. உதிர்ந்து கிடந்த பூக்கருகல்களை பொறுக்கி நெரித்து கொண்டே பெரியவன் கேட்டான், அப்போ இன்றைக்கும் கஞ்சி இல்லையாக்கும்? எங்கள் வீட்டில் 6 இருந்தா? சின்னவன் தொண்டையை நனைத்தான். உங்கள் அம்மா பிள்ளையாட்டிகிட்டு இருந்தா, புளிச்ச தண்ணிக்குள்ளே கூட இல்லைன்னு கையை விரிச்சிட்டா. அவன் வீட்டில் ஆளவே காணோம். நீ குடிச்சிட்டு வந்தியா? அதெல்லாம் கேலி மயிர் இல்லை. கொஞ்சம் நஞ்சம் இருந்ததும் எங்கள் அண்ணன்காரன் உருட்டிட்டான். 6 படிக்கிறவனா? ஆமாமா, அவன் ஒருத்தன் வந்து கிடக்கான்ல வீட்டில். கரிசல் புழுதியை முகர்ந்த வெள்ளாடுகள் விதறுபட்டு ஓங்கரித்தன. பட்டு கிடந்த இளந்தை செடியையும் கொம்மட்டி நெற்றையும் குறிப்பதுடன் அவை அடங்குவதா இல்லை. ரோட்டோரம் சில தோட்ட பசப்புகளை தவிர எட்டா கைவரையில் ஒரே கரிசல் விரிப்புத்தான் கருகி கிடந்தது. செருப்பு காலோட ஒரு ஓட்டம் ஓடி ஆட்டி திருப்பிட்டு வந்துரு, எங்கேயாச்சும் புறப்படுவோம். இங்கே திருப்பிட்டு வந்து என்ன செய்ய? ஆட்டுக்கு வகுறு நிறைஞ்சா போகும். அந்த அன்னைக்கு சில்லாங்காட்டுக்கு போவோம். அதுவும் சரிதான். 2 கொப்பு கொலையை வளைச்சி கொடுத்துட்டே போனாச்சுன்னா தென்னை மரத்து கரண்ட்டு கிணத்துக்கு போயிடலாம். அவர்கள் கிளம்பும்போது மேற்கே வெயில் அலையில் ஆட்டுக்கூட்டம் நீவது போல தெரிந்தது. ஆட்டுக்குளிப்பாட்டி எத்தனை நாள் ஆச்சு? காண வந்துடும் போல இருக்கு. இவன் ஒருத்தன் ஆட்டுக்கு தண்ணி காட்டுறதே பெருசாக இருக்குது, இதில் குளிப்பு வேற கேட்குதோ? அந்தா தெற்கு தெருவில் கம்மந்தட்டை சும்மா தானே கிடக்குது, அதில் விட்டா கூட 2 கடிக்குமே. வேற வேண்டாம். அவர் தன்னால் 2 மாட்டை வச்சுட்டு கூலத்துக்கு திண்டாடுறாரு. கண்டுக்கிட்டாருன்னா நொக்க பிதுக்கி புருவார். இன்றைக்கி ஆட்டுக்கு என்னதான் செய்ய போகிறோமோ தெரியலை. இளங்குட்டி வீட்டில் பாலுக்கு பாடா படுத்தும். அங்கே பாரு, மழை தண்ணியெல்லாம் மொச்சிக்கிட்டு பட்டு போய் கிடக்குது. எதிர்ப்பட்ட பனை மரத்தில் கல் வைத்து சதைத்து நெஞ்சில் சாறு தெரிப்பதில் நிம்மதிப்பட்டான் இன்னொருத்தன். சின்னவனுக்கு வயிறு குடைந்தது. தூரத்தில் சில உருவங்கள் கோடுகளாக நெளிந்தன. ஏய், நான் ரோட்டுக்கு வடக்க கொய்யா தோட்டத்துக்கு போயிட்டு வரட்டுமா? போயும் அதுலையா கை நீட்ட போகிற? அவர் ஒரு பிசுனாரி. கண்டாச்சுன்னா அலறிட்டு வருவார், கடமாங்குழவி மாதிரி. நான் இருந்தால் கூட வேட்டையாடலாம். அது நேரம் எங்கே நாக்க தள்ளிட்டு கிடக்கோ? எங்கேயாச்சும் கரண்ட்டு தொட்டிக்குள்ளே கிடக்கும். அது இல்லாமல் அணில் வேட்டையாடுவோமே. அருவா இருக்குதுல்ல, 2 பனையை பார்த்து ஏறலாம். சரி, வெளாறு செதுக்கிட்டு வா. பெரியோடை கரையில் கும்மல் பனைகளில் அணில் கிடக்கும் நிழலை அருவம் பார்த்து முடிக்க 5 பனை தேறியது. பெரியவன் 3 பனைகளில் ஏறி ஓலையோடு சேர்த்து அணில் கிடந்த பாகத்தை வெட்டி விழுத்தாட்டினான். பதமான வெட்டில் அவை கோரப்பட்டு விழுந்து செத்தன. வடலிப்பனையில் ஏறிய சின்னவன் குருத்தையொட்டி கிடந்த அணிலை ஓலையுடன் பிடித்தே நெரித்து கொன்றான். இன்னொன்று இந்த சலசலப்புக்கு நழுவி விட்டது. சின்னவன் சுதாரித்து சொன்னான், 4 ஆச்சு. ஆடுகள் உடமர அடர்த்திக்குள் மறுக்கி நெற்று பொறுக்கி திரிந்தன. இப்போ தீக்குச்சி வேணுமே, நடுக்காட்டில் ஆர்ட்ட போய் கேட்குறது. பிறகு இதை தூக்கிட்டே அலையவா? சூட்டாங்கறி போட்டுருவோம். அப்போ கொத்த பருத்தி கிடந்தா பெருக்கிட்டு வா. நான் 2 சீனிக்கல் பார்த்துட்டு வாரேன். சிக்குமுக்கி தட்டுவோம். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கரையோரம் தத்துக்கு கீழே தீ மூட்டம் புகைந்தது. முகம் சுண்ட 4 அணில்களையும் நன்றாக வாட்டி குடல் எடுத்தார்கள். சூட்டோடு சூடாக 2-3 கல்லை தீக்குள்ளே போட்டு வெயி. நீ என்ன அப்படி குடல் எடுக்க? ஈரலெல்லாம் சேர்த்து அதை இங்கே கொண்டா. சின்னவன் ஈரல் துண்டை கத்தரித்து தீயில் கருக வாட்டி வாயில் பிட்டு போட்டு கொண்டான். ஆடு எங்கே போகுதுன்னு பாருல. அது எங்கே போக போகுது இந்த வெயிலில்? நான் இருந்தால் இந்த குடலை திங்கும். சுட்டெடுத்த அணில்களை சப்பையும் சதையுமாக பீத்து சூடேற போட்ட கற்களில் ஒற்றி நீருறிஞ்ச வைத்தார்கள். பிறகு 3 பங்காக வைத்து கல்லாங்கூறு போட்டு பகிர்ந்து தின்றார்கள். கையை புழுதியில் துடைத்துவிட்டு அவர்கள் எழுந்து பார்த்தபோது ஆடுகள் அநேகமாக தென்னை மரத்து கிணற்றை எட்டியிருந்தன.
இன்னைக்கு அம்புட்டுத்தான் தொலைஞ்சோம். குடல் தெறிக்க ஓடினார்கள். ஆடுகள் அத்தனையும் தோட்டத்தில் மிளகாய் செடிகளை உழைப்பிக் கொண்டு போய் கிணற்றை சுற்றி தளிர்த்திருந்த பாலாட்டஞ்செடிகளை மொய்த்திருந்தன. தெற்கு மடக்கில் உழுது கொண்டிருந்த புஞ்சைக்காரர் அவர்களுக்கு முந்தியிருந்தார். அவர் கையில் சாட்டை கம்பு இருந்தது. அவர்கள் ஆட்டு கும்மலை ஓடி திருப்பி விரட்டியதும் அவர் இறைந்தார். ஏல சாதி கெட்ட சலுப்ப தேவையா புள்ளிகளா, இங்கே வாங்கல. வெள்ளாம காடு தெரியாமல் அம்புட்டனல்ல பூளை கொழுப்பு. இப்போ 3 பேரவும் தென்னை மரத்தில் கட்டி தொழிய உரிக்கனா என்னன்னு பாரு. உளவு கட்டிக்குள் விழுந்தடித்து ஓடிய சின்னவனை சாட்டையால் விளாசினார். அவன் கூப்பாடு போட்டுக்கொண்டு ஓட்டம் பிடித்தான். அதுக்கு மேல் அவரால் பின்தொடர முடியவில்லை. மிச்ச கோவத்தை கண்டமானைக்கு வயது தீர்த்து கொண்டார். முள்ளுக்காடெல்லாம் தாண்டி வந்த பிறகும் சின்னவனுக்கு விக்கலும் விம்மலும் அடங்கவில்லை. உடம்பை சுற்றி புரிமுறுக்கியது போல் தடிப்பு சிவந்திருந்தது. விளமா பற்றுச்சோடோ? சின்னவன் பேசவில்லை. மூக்கை உறிஞ்சினான். அந்த ஆணிக்கு அவனை துரட்டி கம்பிட்டு ஒரு போடு போடுவோமான்னு வந்துச்சு. என்னமோ வெள்ளாமையெல்லாம் அழிஞ்சு போனது போலல்ல வாரான். இருக்கட்டும், ஒரு நாளைக்கு துரட்டி கத்தியை நல்லா தீட்டிட்டு வந்து தென்னை குருத்தெல்லாம் அறுத்து போட்டுட்டு போயிடுறேன். இவன் துமுருக்கு இந்நேரம் நம்மூருன்னா கெதி என்னாகும்? ஈரக்கொலை செதறி போகும். இன்னைக்குன்னு இல்லை, தொயந்து கை நீட்டிட்டு தான் வாரான். என்னைக்கு தான் பூசை வாங்கி கெட்டுறானோ தெரியல. ஆடு வெள்ளாமையில் ஒரு இலை கூட கடிக்கல. பாவக்கார பைய தொட்டி தண்ணியில் சாணியை கரைச்சி விட்டுருக்கிறத பாரு. 2 நெத்தை பிறக்குனதுக்கு அதில் தண்ணி கூட குடிக்கலை. இனி ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்னு இருக்கேன் தெரியுமா? வார வெறிச்சியில் கத்தி கம்பு வச்சு குத்தி ஏந்திரணும். இவனால் செயலுக்கு போயிட்டான் தான் என்ன? வயக்காலில் நின்று ஆடு தண்ணி குடிச்சுட்டா குறைஞ்சா போகுது அத்தனையும். பேசாமல் ரோட்டு கணத்துக்கு ஆட்ட விடு. ஒத்த கடையோரம் ரோட்டு கிணற்றில் கமலை இரவை ஆடியது. குரண்டி செடிகளில் சில்லா நடித்துவிட்டு அவர்கள் லாத்தலாக போனார்கள். பெரியவன் சின்னவனை கேட்டான், உங்கள் அண்ணன் எதுக்கிட ரொம்ப நாளாக இங்கே வந்து கிடக்கான் படிப்பை விட்டுட்டு? என்னமோ பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்லி 2-3 ஆட்டை விற்று அனுப்புனாங்க. அங்கே அரிசி இல்லாமல் சோறு சரியாக போட மாட்டாங்கன்னு சத்தம் போட்டாங்களாம். எல்லாத்தையும் இழுத்து மூடி விரட்டி அடிச்சிட்டான். சோறு இல்லாமல் வகுத்து பசியோட எப்படி உட்கார்ந்துட்டுருக்கிறது? உங்கள் ஐயாவுக்கு கோபமாக இருக்குமே. அதுக்கு என்ன செய்கிறது? பொட்டியாருக்கு கூழுக்களின்னா முகஞ்சுண்டோம். எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்டு வர தவசத்தில் தான் கம்மங்கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது. உங்கள் வீட்டுவரம் பிச்சையா குடும்பத்தோட எங்கேயா போயிட்டானாம்லடா? ஆமாம், மலை பக்கம் போயிட்டான். வீட்டில் கஞ்சிக்கு இல்லைன்னா என்ன செய்கிறது? வேறு வேலையும் இல்லை. கிணத்து காடெல்லாம் தண்ணி இல்லாமல் கிடைக்கையில் என்ன வேலை இருக்கும்? கோத்தா மழையாச்சும் பெய்யுதா? வேண்டாம் வேண்டாம், இங்கே பெய்கிறது. இப்படி நேரம் போட்டு எடுக்கிறது. கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாரும் கிளம்ப வேண்டியது தான். கமலை மாடுகள் கக்கிய நுரை குமிழ்கள் பரந்த வண்ணம் இருந்தன. கமலை அடித்த கிழவர் கூனை கொறுக்க கிணற்றுக்குள் எட்டி பார்த்து கொண்டார். ஒரு கூனை தண்ணீர் ஊற்ற மாட்டு வாளை பிடித்து கொண்டு ரொம்ப தூரம் வடத்தில் உட்கார வேண்டியிருந்தது. அட உழப்பிராம ஆட்ட விடுடா, எங்கேயாச்சும் உடஞ்சிருச்சுன்னா இடம் வத்தி போகும். ஆளுள்ளார நேரத்தில் வண்ணா பையன் வந்து வெளுத்திருக்கான் கிணத்துக்குள்ள. அவனுக்கு வேற இடம் கிடக்கல போல இருக்கு. அது பாரு, அந்த அழுக்கு சீன்றதுக்கு தண்ணியை வாய்கிட்ட கொண்டு போக முடியலை. ஆடுகள் ஆசை தீர தண்ணீர் குடித்து கிளம்பின. சில முதுகு தறி வெயிலுரைப்பை நாக்கால் தடவி சென்றன. கமலை குளியோரம் வைத்திருந்த தண்ணீர் செம்பை தட்டிவிடாமல் கவனித்து கொண்டார் கிழவர். அவர்கள் 3 பேரும் முகம் கழுவி தெளிச்சியாக புறப்பட்டார்கள். ஒத்த கடையோரம் போய் கொஞ்சம் அமர்த்துவமே. ரோட்டு மேலையா? அதுக்கென்ன, வேற மரம் எங்கே இருக்குது? வாங்கப்பா போவோம். சின்னவனுக்கு இதெல்லாம் மனசில் இல்லை. எனக்கு தண்ணி தவிக்குது. இது வெறும் சவறு தண்ணி, வாயில் வைக்க முடியலை. எங்களுக்கும் தவிக்கத்தான் செய்யுது. என்ன செய்கிறதுன்னு இதில் தான் 2 கையள்ளி குடித்தோம். தாயை கழிச்சாலும் தண்ணியை கழிக்கப்படாதுல. நான் எங்கேயாச்சும் போய் குடிச்சிட்டு வாரேன். அந்த வாகை மரத்தோரம் கரண்ட் கிணறு இருக்குது பாரு, அங்கே போய் குடிச்சிட்டு வா. நாங்கள் இப்படியே ஒத்த கடைக்கு போகிறோம். சின்னவன் வேகமாக போய் திரும்புவதற்குள் ஆட்டுக்கூட்டம் ரோட்டு வேம்படியில் கூடி குலை கடித்து கொண்டிருந்தது. பெரியவன் அவசரத்தில் துரட்டி கம்பால் வேப்பங்குலைகளை வளைத்து இழுத்து போட்டான். ஆடுகள் அமர்ந்து தின்பதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது அவனுக்கு. என்னல தண்ணி குடிச்சியா? குடித்தேன். கிணத்துக்கார பைய படியை இடித்து போட்டிருக்கான். பிறகு கரண்ட்டு குழாயு வழியாக இறங்கி குடிச்சிட்டு வாரேன். அண்ணாந்திருந்த பெரியவன் கொஞ்சம் குனிந்து பார்த்தான். அந்த நேரத்தில் கிழக்கே இருந்து முரட்டு வாக்கில் வந்த கார் சத்தத்துக்கு
ஆட்டுக்கூட்டம் ஒரே அடியாக விரண்டதை பார்த்ததும் சின்னவன் வாய்க்கு வந்தபடி வயது கொண்டே காருக்கு பின்னால் ஓடி கல் எறிந்தான். அப்பவும் பெரியவன் குலையிழுத்து கொண்டுதான் இருந்தான். சிதறிக்கிடந்த ஆடுகளை ஒன்று திரட்டி திருப்பி வந்த இன்னொருத்தன், அந்த குழாயில் பெரிய பாறையை தூக்கி போட்டிருக்கணும்ல என்று தென் சரிவில் உயர்ந்து தெரிந்த டிரான்ஸ்பாரத்தை நோக்கி கல் உச்சினான். வெள்ளாடுகள் குலை கடிப்பதில் அமைதி கண்டிருந்தன. பூமணி அவர்களின் மறைவுக்கு அஞ்சலி. அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.